+2 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முடிச்சுட்டு நான் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு +2 மார்க்கை வச்சே சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் காலேஜஸில் யூனிவர்சிட்டியில் எத்தனை காலேஜஸ் அஃபிலியேட் ஆகிருக்கு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனாக அது இல்லை எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய காலேஜஸோட ரேங்க் எதுனா தெரியுமா அப்படின்றத நிறைய மாணவர்கள் கேட்டதுனால நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் உங்கள் கோவித்ராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசியிருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட ப்ரோமெட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், +2 மார்க் மட்டும் தான் அப்படின்றப்ப நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜஸ். அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் குரூப்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து இதுல இருக்கு, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, என்ன குரூப்ஸ் எல்லாம் இவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போலாம். அண்ணா யூனிவர்சிட்டி டீப் ரிசர்ச் அண்ட் ரியாலிட்டி செக் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு கைடா இருக்கும். ரைட், இதுல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சில விஷயங்கள் மெயின் why this matters introduction and purpose அப்படின்ற பக்கத்துல why this study is important for students and parents, understanding the complete picture before making critical education decision. ஏன்னா நிறைய இடத்துல எங்க மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரியர் ஆப்ஷனை கரெக்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த குரூப் தான் எனக்கு வேணும், இதை தான் நான் பண்ண போறேன் அப்படின்றதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியரிங் ஃபார் செலக்டிங் கரெக்ட் குரூப் கேரியர் ஆப்ஷன்ஸை வந்து விட்டுறாங்க. அதுக்கு தான் வந்து ஆர்ஜிஆர் என்ன பண்றோம், நம்ம டீம் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு, எது பெஸ்ட் காலேஜ், எது பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்ற டெய்லி பேசிஸ்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல மார்னிங் 11 o'clock ஒரு வீடியோவும், ஈவினிங் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பெஸ்டா நெக்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான கண்டென்ட் தான் நம்ம ஆர்ஜிஆர் யூடியூப் சேனல்ல வந்திருக்கோம். தயவு செய்து மிஸ் பண்ணிடாம அடுத்த 5-10 நிமிடங்கள் பாருங்க. பார்க்குறப்ப ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டென்ட் நான் மட்டும் பார்த்தா போதாது, என் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை என்னுடைய காலீக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? ஓகே, இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டி என்னன்றதை பார்க்க போறோம். இன்ஜினியரிங் என்ன, கோல் என்ன, ரைட்டா நான் செலக்ட் பண்ணுவேனா, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா ரியல் வேல்யூ ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வாட் த டிகிரி ஆக்சுவலி ரெப்ரசன்ட் இன் த ஜாப் மார்க்கெட். ரைட்டா? இதுல அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜஸ் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. நம்மளுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து இந்தியால ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்பர் 1ல இருக்கு. இன்னோவேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9th பிளேஸ்ல இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல எடுத்தோம்னா 88th பிளேஸ்ல இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி நம்மளுக்கு அருமையான ஒரு யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. இன்டர்னல் மார்க்ஸ், ரிவாலுவேஷனு, ரியாலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மூலியமா நம்மளுக்கு வந்து டிகிரி கிடைச்சதுனாலே நம்மளுக்கு ஜாப் மார்க்கெட்டில் சூப்பராக இருக்குமா அப்படின்னா எங்கே படித்தாலும் நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணாமல் எந்த குரூப் படித்தாலுமே ஒன்றுமே யூஸ் இல்லை. அதனால் எந்த காலேஜ் படித்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றதுல தான் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இதில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டியூவன்சி காலேஜஸ், தென் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அந்த செல்ஃப் ஃபினான்ஸ்லையும் நிறைய, அட்டானமஸ்லையும்
இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்க்கலாம். ரைட்டா? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கவர்மெண்ட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸில் இதெல்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஇஜி கேம்பஸ் கிண்டியில் இருக்குது. எம்ஐடி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறது நம்ம குரோம்பேட் சென்னையில் இருக்குது. தென் சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் தென் கோயம்புத்தூரில் இருக்குது. தென் டிசிஇ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் ஜிசிடி கோயம்புத்தூர்ல இருக்கு. தென் பிரைவேட் காலேஜஸ்ல வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங்ல பிஎஸ்ஜி, தென் குமரகுரு, சிசிஇ, தென் வந்து சேலம்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், அழகப்பா செட்டியார், யூசிஆர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு. ரைட்டா? இதுல நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு தமிழ்நாடு என்ஜினியரிங் வந்து அட்மிஷன்ஸ் வந்து இருக்கு. டிஎன்இஏ மூலயமா தான் கவுன்சிலிங் மூலயமா நம்ம இதுல வந்து சீட் எடுக்க முடியும். கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸில். சார் அதை தவிர வழி இருக்குன்னா எஸ் வி ஹேவ் லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம்னு இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா நம்ம வந்து போக முடியும். அது என்னென்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஒரே நேமில் இருக்கக்கூடிய காலேஜ் நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு காலேஜுக்கு வந்து போட்டிருக்காங்க. அதனால கவுன்சிலிங் கோடுன்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எந்த காலேஜ் அப்படின்றத வெறும் வந்து வீடியோவில் பார்க்குற மூலியமாவோ இல்லை வெப்சைட்டில் பார்க்குற மூலியமாவோ இல்லை யூடியூப் பார்க்குற மூலியமா மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. எல்லா காலேஜுக்குமே நீங்கள் டைரெக்டாக எந்த காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன் இந்த வீடியோஸ்லாம் இவ்வளோ சீக்கிரமாக வருது அப்படின்னா +2 எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்பயே வந்து நிறைய காலேஜஸ் வந்து அட்மிஷன் வாங்க வந்து கூப்பிட்டு இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு நம்ம பே பண்ணியிருப்போம். பட் அது ஒர்த் இருக்கா? அந்த குரூப் நம்மளுக்கு வேணுன்றதுனால ஏதோ ஒரு துபாங்கூர் காலேஜில் போய் போகணுமா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நீங்கள் தயவு செய்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸில் பேசுறது முக்கியன்றதோட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சீனியர்ஸ் அவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? இன்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். சில டாப் காலேஜஸ்லாம் இருக்குது. இப்போ விஎஸ்ஜிலாம் போய் ஜாயின் பண்ணோம், ஏஐசிடி கேம்பஸில் இருக்கிறதையே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இதெல்லாம் ஒன்று கேட்கணும்னு தேவையில்லை. ஆனால் ஒரே நேமில் நிறைய மல்டிபிள் காலேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆடு போடுறப்ப நிறைய பேர் பக்காவாக ஆடு போட்டுருவாங்க. பட் நம்ம அதை வந்து பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் கவர்மெண்ட்டில். இதே செல்ஃப் ஃபினான்சிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ளே போய் நீங்கள் சீட்டு வாங்குறப்போ அவங்க பே பண்ண சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஃபீஸை கூட நீங்கள் என்ன பண்ணணும்? செக் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் ட்ரைனிங்கு ப்ளஸ் சர்டிஃபிகேட் அடிஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு அது அப்படின்ற மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துக்கணும். டோட்டல் காஸ்ட்டு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 to 70,000 ருபீஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் மெஸ். பட் ப்ரைவேட்டு காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3.5 to 12 lakhs வரைக்கும் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் காலேஜுக்கும் இது டிஃபர் ஆகும். ரைட்டா? இதில் வந்து டயர் 1, மிட் டயர், தென் வந்து லோ டயர் அப்படின்னு இருக்கு. நீங்கள் என்ன காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே டாப் டயர் 1 காலேஜஸ் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அங்கே ஸ்ட்ராங் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். அப்போ அந்த மாதிரியான காலேஜஸ் என்ன லிஸ்ட் அப்படின்றத நம்மளுடைய டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்தெல்லாம் டாப் காலேஜஸ் எங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும், த்ரூ மார்க்ஸ் மூலயமா நம்ம போக முடியும் அப்படின்றவங்களுக்கு அந்த லிஸ்ட்டு ரெடி ஆகிடும். வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரும். ரைட்டா? நீங்கள் அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸும் வரும். டாப் ரேஞ்சஸ் சப்போஸ் நீங்கள் உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ், செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ், காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வைஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரீஜனல், சென்னை ரீஜன், திருச்சி ரீஜன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டாப் காலேஜஸ் இருக்குன்னு இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பார்த்துங்க. அதனால தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொல்கிறேன். நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ உங்களாலையும் பார்க்க முடியும். ரெண்டாவது மிட் டயரில் இருக்கிற ஆவரேஜ் எக்ஸ்போஷர் இருக்கும், இந்த ஸ்கில் டிபெண்ட்டாக இருக்கும். அங்கே போய் செய்கிறத பற்றி இல்லை, நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். அந்த மாதிரி செகண்ட் டயர், பட் கொஞ்சம் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். லோ டயர், வீக் பிளேஸ்மெண்ட்டு, ஹை ரிஸ்க்கு பார்த்து ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் பக்காவாக போயிட்டு சீனியர்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஏதோ காலேஜ் கிடச்சது ஜாயின் பண்ணோம், டிகிரி முடித்தோம் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய கேரியரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு தான் இந்த படிப்புகள் எல்லாம். அப்போ அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. நான் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது பப்ளிக் யூனிவர்சிட்டியில். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனில் 9th பிளேஸில் இருக்குது. பட் அதில் இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்றப்ப கொஸ்டின் மார்க்கும். அதெல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் நம்ம பண்ணணும். ரைட்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றப்ப லேப் குவாலிட்டி, ஆக்சுவல் எக்யூப்மெண்ட் வித் அட்வர்டைஸ்டு ஃபெசிலிட்டிஸ் அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். லிவிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஹாஸ்டல் கண்டிஷன்லாம் நம்ம அந்த ஏரியாவை பொறுத்து மாறும். அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும்.
இன்டர்நெட் அண்ட் லைப்ரரி இதை வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். கெஸ்ட் ஃபேக்கல்டி யூசேஜ் அப்படின்ற டெம்பரவரி விஸ் பெர்மனன்ட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஃபேக்கல்டி ரேஷியோஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். வெப்சைட் விஸ் ரியாலிட்டி கிரவுண்ட் அப்படின்றப்ப பார்க்குறப்ப நான் ஏற்கனவே சொன்னது தான். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு, இவங்கெல்லாம் அலுமினிஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லட்சங்கள் பிளேஸ்மெண்ட்ஸு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு உண்மையாக அங்கே போய் அவங்களுடைய சீனியர்ஸ் கூட நம்ம செக் பண்ணிட்டா நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பிளேஸ்மெண்ட் எக்கோசிஸ்டம், பிளேஸ்மெண்ட் கல்ச்சர், ட்ரூத் அப்படின்றப்ப ட்ரைனிங் சிஸ்டம், குவாலிட்டி அண்ட் எஃபெக்டிவ் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து வேரி ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய சிஇஜி இதெல்லாம் நம்ம போய் ஜாயின் பண்ணோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸ், ஏசிடி அது எல்லாத்தையும் கம்பல்சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் ரைட்டா. அலுமினி சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். கம்பெனி விசிட்ஸ் எத்தனை பேர் வராங்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஃப்ரீக்வன்சி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ரெக்ரூட்டர் கம்மிங் டு கேம்பஸ் எப்படி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஆஃப் கேம்பஸ் ஹெல்ப் சப்போர்ட் ப்ரொவைடட் ஃபார் ஸ்டூடெண்ட் சீக்கிங் opportunity beyond campus drives. It's very very important to join or selecting colleges, right? Transparency issues, accuracy of reported placement, statistics and data disclosures இதெல்லாம் கரெக்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களா? நிறைய காலேஜஸ் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கிறது ஒன்றா இருக்கும், ரியலாக போய் பார்க்குறப்ப வேற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கணும். பிளேஸ்மெண்ட் அண்ட் சேலரி ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஆவரேஜ் பேக்கேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜஸ் அப்படின்றப்ப 1545 LP வரைக்கும் வருது. டாப் பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரீமியம் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அது எவ்வளோ இருக்குது இயர்லி வந்து ஆவரேஜ் வந்து 3 to 7 lakhs வரைக்கும், இது வந்து 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாஸ் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்றப்ப 2 to 3 lakhs வரைக்கும் இந்த இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் மாஸாக இருக்குது. பட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 15 lakhsலேருந்து 45 lakhs வரைக்கும் கிடைக்குது. பட் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆவரேஜ் வந்து 3 lakhsலேருந்து 7 lakhs. பட் நிறைய மாஸ் ரெக்ரூட்டர்ஸ் 2லேருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் வராங்க. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் பொசிஷனில் இது வந்து நிறைய மினிமல் பேக்கேஜ் தான். பட் இந்த பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து நம்மளுக்கு மாஸ் ரெக்ரூட்டர்ஸ் வந்து இருக்காங்க, ரைட்டா. அன்பிளேஸ்டு ஸ்டூடெண்ட் எக்ஸிஸ்ட் இன் எவ்ரி டயர். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பிளேஸ்டு ஸ்டூடெண்ட் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா காலேஜ் வந்து டாப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. குழந்தை வந்து காலேஜ் எக்ஸ்போஷரும் வேணும், குழந்தையும் நல்லா இருக்கிறப்ப தான் எந்த காலேஜ் இருந்தாலும் அந்த என்ன கிடைக்கிது, பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான் எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கேரியர் பாத் ஆஃப்டர் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றப்ப கோர் இன்ஜினியரிங் போகலாம், ஐடி, சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகலாம். ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப கேட்டு எம்எஸ், எம்பிஏ, பிஹெச்டி எல்லாம் பண்ண முடியும் கேட்டு மூலயமா. தென் ஆல்டர்னேட்டிவ் கேரியர்ஸ் அப்படின்றப்ப ஸ்டார்ட் அப் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங், தென் டீச்சிங் இந்த ஃபீல்டுலையும் நம்ம இங்கே படித்த மாணவர்கள் நம்ம பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலயமா தான் +2 மார்க்ஸை வச்சு போகலாம். கேட் எக்ஸாம்ஸ் மூலயமாவும் போக முடியும். பிஜி கோர்சஸ், தென் கேட்டு, டான்செட் எக்ஸாம்ஸும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றப்ப ஏர்லி ஃபவுண்டேஷனு, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவை இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோ இல்லை +2 மார்க்ஸோ அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் 2026 2035 ஹை டிமாண்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங் ப்ளஸ் டிஎஸ்ஏ ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கரிதம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. தென் ஏஐ, எம்எல், மிஷின் லேர்னிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிஷின் லேர்னிங்கில் இன்றைக்கி ஹை டிமாண்ட் இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபியூ பீப்புள் இருந்தால் போகிறோம். பட் இதையே எல்லாரும் போய் ஊந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் என்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து. தென் க்ளவுடு கம்ப்யூட்டிங், க்ளவுடு பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்வீசஸில் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி, கோர் டூல்ஸ், டொமைன் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் விஷுவலைசேஷன்லேயும் நம்மளுக்கு ஸ்கில்ஸ் டிசைட் சேலரி. அதனால் எங்கே போனாலும் எதை படித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் மைண்டில் உங்களுக்கு துளி கூட டவுட் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட் மைண்ட் செட் அண்ட் பேரண்ட்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஹேண்டில் ஃபெயில்யூர்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிக்கு விழுறதுல தப்பு இல்லை, விழுந்த இடத்துலையே கிடக்கிறது தான் தப்பு. எழுதுக்கணும், ரைட்டா. விழலாம், விழுவதில் வெக்கம் இல்லை, வீழ்ந்து கிடப்பதில் தான் வெக்கம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்பயுமே. டெவலப் ரெசிலியன்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் செட்பேக்ஸ். டிசிப்ளின் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு.
நம்மளை வந்து செல்ஃப் டிசிப்ளின் யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களால் கண்ட்ரோல் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரைட்டா? ஃபோக்கஸ் ஆன் கெரியர் கோல்ஸ் பியாண்ட் இமிடியேட் ரிசல்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு படிக்கிறேன், இன்னைக்கு முடிச்சதுமே என்னன்றது இல்லை, எனக்கு லாங் டேர்முக்கு எப்படின்றத அந்த விஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணி ஆகணும். ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் சப்போர்ட் வித்தவுட் ஆடிங் அன்னெசரி ஸ்ட்ரெஸ். தேவையில்லாமல் விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க கூடாது. ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில், ப்ரையாரிட்டைஸ் ப்ராக்டிக்கல் எபிலிட்டிஸ் ஓவர் ஜஸ்ட் மார்க்ஸ், ஃபினான்ஷியல் பிளானிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணோம்னா எவ்வளோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை 4 வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன சார்ஜஸ் ஆகும், அதுக்கப்புறம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நானும் அதே துறையில் கண்டினியூ பண்ண போகிறேன்னா, நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கான என்னுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, என் பேரண்ட்ஸு எப்படி இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதோ ஒன்று ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கொடுக்குறாங்க, நான் போய் உடனே ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த முடிவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரைட்டா? ஃபியூச்சர் ஸ்கோப் அண்ட் கீ டேக்அவே அப்படின்றப்ப ஃபியூச்சர் டென்ஸ், ஏஐ இம்பாக்ட், எமர்ஜிங் ஃபீல்டு, லைஃப் லாங் லேர்னிங் கம்பல்சரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு டிகிரி முடிச்சதுக்கப்புறமா யார் வந்து படிக்கிறதை நிறுத்துறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவுடேட்டட் ஆகிடுவாங்க. அவங்களால அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியாத ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. அதனால் ஆல்வேஸ் என்ன பண்ணும், லேர்னிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இருக்கணும். காலேஜ் மட்டும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலேஜ் மட்டுமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்காது. யுவர் இன்ஸ்டியூஷன் டசன்ட் டிஃபைன் யுவர் ஃபியூச்சர். நம்ம தான் என்ன பண்ணோம், இன்ஸ்டியூஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃபியூச்சரை டிஃபைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு கிரோத். அது நம்ம ஆல்வேஸ் இன்சிஸ்டிங் நம்மளுடைய பர்சனல் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறப்ப தான் என்ன ஆகும், எபிலிட்டி டிட்டர்மைன் யுவர் கேரியர். ரைட்டா? அதனால் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளானிங் இஸ் ஈக்குவல் டு சேஃப்டி. எப்பயுமே நம்ம இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கிளியர் கட் விஷன் அண்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் ப்ரொடெக்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய அமௌண்ட்டும் தேவையில்லாமல் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை நம்மளாலே ஏற்படுத்தி கொடுக்கூடாது. அதனால் கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நிறைய காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸ் என்னன்றதை நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம போக்குறோம், பார்த்துங்க. ரைட்டா? ஆர்ஜிஆர் வந்து உங்களுக்கு சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டியை தவிர நான் மார்க்ஸ் இல்லாமல் நான் சில காலேஜஸ் எல்லாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், விஐடி நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அமிர்தா கோயம்புத்தூர் அட்டகாசமாக இருக்குன்றாங்க. எஸ்என்யூவில் ஜாயின் பண்ணால் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பக்காவாக கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸில் நான் அவங்க எழுதக்கூடிய வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸை எழுதி நான் வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுவோம். விஐடிக்கு விஐடி ட்ரிபிள்இ அப்படின்ற எக்ஸாம்ஸ் இருக்குது. அமிர்தாக்கு வந்து ஏ ட்ரிபிள்இ அப்படின்ற எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்என்யூ சென்னை கேம்பஸில் எஸ்என்யூ சிஇஇன்னு ஒரு எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா நான் படித்த மார்க்கை மட்டும் வச்சு போக முடியாது அப்படின்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் டாப் காலேஜ் போகல அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸில் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுருவேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் தான் படித்தேன். அதுவும் எக்ஸாம்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நான் ட்ரெயின் ஆகலை அப்படின்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எது நேம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி விஐடி, எஸ்என்யூ, சிஇஇ, எஸ்ஆர்எம், ஜேஇ, அமிர்தா, ட்ரிபிள்இ இந்த மாதிரி என்ட்ரன்ஸு, பிட்சாட்டு. ரைட்டா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிட்சாட் இல்லாமல் நீங்கள் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் போகணும். இப்போ ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போகணும் அப்படி மாதிரிலாம் விருப்பப்பட்டீங்க, இல்லை ஐசர் மூலயமா நான் பிடெக் கோர்சஸ் போகணும் அப்படின்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோமட் 2026 சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தென் ஆப்டிடியூட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு கம்பைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டீச்சிங் ப்ளஸ் வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருப்பாங்க. 23,600 இஸ் த ஃபீ டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். கோமட் 2026 சிங்கிள் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங்கு ஜாயின் பண்ணி எஸ்ஆர்எம், விஐடி தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமிர்தா, எஸ்என்யூ இதெல்லாத்தையும் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா 8695186953 இம்மிடியேட்டாக 50% உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க. only 2 days after seeing this video. Right? Decide now. You can get 50% offer. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஃபர்தராக உங்களுக்கு எதனா கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் 8695186953. தேங்க்யூ.
என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது. திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு. இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், மிக்ஸாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.